கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்மஸை கொண்டாட போகிற இந்த நாட்களில் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ 27 வருஷமாக என்னுடைய பிரசங்கங்களே எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தபோது என் கிராமத்துக்கு வர்றவங்களோட தர்க்கம் பண்ணுவேன், அருவாளை எடுத்து அவங்கள்ட்ட பயமுறுத்துவேன், ஊழியர்கள் கண்ணீரோடு அழுக வைப்பேன், என் கிராமத்தை விட்டு விரட்டி அடிப்பேன், வெளிநாட்டு கடவுளை ஏண்டா பிரசங்கம் பண்ண வந்தேன்னு சொல்லுவேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டேன். டாக்டர்கள் 6 மாதத்தில் இறந்து விடுவேன் என்று சொன்னார்கள். இருதய வியாதினாலே. கடவுள் தான் உங்கள் காப்பாற்ற முடியும் என்று சொன்ன கடவுளை தேடினேன். ஏறி இறங்காத இடமே இல்லை. கடைசியாக சாகர நிலைமையிலே சாகிறது சாக பிறந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்டு சாவன்னு சொல்லி இயேசுவிடத்தில் ஜெபித்த போது இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். இயேசு என் உள்ளத்திலே பிறந்தார், எனக்கும் அற்புதம் செய்தார். 27 வருடங்களாக இந்த இயேசுவை எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறனோ என்னை கொண்டும் அவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அர்த்தமுள்ள ஒரு ஊழியக்காரனாக, அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக வாழும்படி என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீர்களா, அர்த்தமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? நிறைய பேர் இயேசு உனக்கு என்ன செய்தார், என்ன அற்புதம் செய்தார்னு சொன்னால் எத்தனையோ அற்புதங்களை வேலை கொடுத்தார், வியாதியை சுகப்படுத்தினார், குழந்தை இல்லாமல் குழந்தை கொடுத்தார், வீடு கட்டி கொடுத்தார், கடன் பிரச்சனையை மாற்றினார், எல்லாம் செய்வார். நல்லது நல்லது. ஆனால் இது மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல. உங்களுக்கு என்னெல்லாம் அற்புதம் செய்தார் ரைட்டு, உங்களை கொண்டு என்ன அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் அநேக பட்டணங்கள் தோறும் நாகர்கோவிலில் முதல் வியாழக்கிழமையில் எங்களுடைய கிளை அலுவலகத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறோம். திருநெல்வேலியில், கோயம்புத்தூரில், இன்னும் பெருந்துறையில், திருமங்குளத்தில், சேலத்தில், மெட்ராஸில், பெங்களூரில், இன்னும் மும்பையில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களை, விசேஷத்தை கூட்டங்களை வைக்கணும்னு சொல்லி ஒரு ஹால் தேடுறோம். மும்பையில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. சும்மா ஒரு 50 பேர் 100 பேர் உட்கார்ற இடம் இருந்தால் போதும். டெல்லியில், கல்கத்தாவில், இங்கெல்லாம் ஆண்டவர் என்னை பிரயாணப்பட்டு சொல்லி ஒரு ஜெபக்கூட்டங்களை ஒழுங்கு செய்யணும். அந்த ஜெபக்கூட்டத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? அற்புத மாலை அல்லது அற்புதத்தின் நாள். இதுதான் தலைப்பு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ இங்கே போனால் அற்புதம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். எங்களுடைய கூட்டங்களை பங்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அதோடு இங்கே கூட்டத்தினுடைய நோக்கம் முடிஞ்சிடல. ஏசப்பா எனக்கு என்ன தெரியுமா செஞ்சார் சொல்லியிருக்கிறாரு, வர்ற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வேன். அடுத்து 2வது இலக்கு என்ன தெரியுமா? அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்கிறவர்களாக அவளை மாற்றுவேன். அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதோடு நின்றல, உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். உங்களுக்கும் செய்வார், உங்களை கொண்டும் செய்வார். அதனால தான் எங்களுடைய கூட்டங்களில் கீழே போட்டிருப்போம், அற்புதத்தை பெற, அற்புதத்தை பெற்று தருகிறவர்களாக மாற, விடுதலையாக விடுவிக்கிறவர்களாக மாற. அல்லேலூயா. இதுதானங்க முழுமையான கிறிஸ்தவம். அன்பு சகோதர சகோதரிகளை, எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் பட்டணங்களில் அற்புதத்தின் நாள் என்ற கூட்டங்களை ஒழுங்கு செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். நீங்களும் உங்களால் ஆன உதவிகளை எங்களுக்கு செய்வீர்களானால், நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை சொல்வீர்களானால், இப்படி ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் கூட்டங்கள் நடத்தலாம் என்று ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆலோசனை சொல்வீர்களானால், இந்த புதிய வருடங்களிலே நானும் என்னுடைய ஊழிய தலைவர்களும் உங்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். ஊழிய எழுப்புதல்ங்கிறது நானும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மாத்திரம் செஞ்சால் போதும், நீங்களும் வரணும். அல்லேலூயா. ஜெபியுங்கள், செயல்படுங்கள் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆக்ட்ஸ் 6:5. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:5. ஆண்டவர் அதை விரும்புகிறார்.
அல்லேலூயா. இந்த காலங்களிலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நிறைவேறுகிற அந்த எழுப்புதல் நடப்பதற்கு ஆட்கள் தேவை. ஆட்கள் தேவைன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறீங்களா? முழு நேர ஊழியர்களா இல்லை. நீங்கள் 6-5 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவங்க 4ஆம் வசனத்துல நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைபடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இங்க ஒரு ப்ராப்ளம் வருது. 5 அதிகாரம் வரைக்கும் பயங்கர அற்புதங்கள் நடக்கிறதுங்க. 6 அதிகாரத்தில் வந்தோடனே ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே எழுப்புதல் இருக்கோ அங்கே ப்ராப்ளங்கள் வரும். சில பேர் முறுமுறுப்பாங்க, என்ன கவனிக்கலை, எனக்கு சரியாக சாப்பாடு போடலை, என்ன அவங்க கடினமாக பேசிட்டாங்க. என் ஊழியத்தில் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கில் முக்கோணம் அப்படி சொல்லி கொடுப்பேன். முக்கோணத்தில் 3 புள்ளி இருக்கணுங்க. ஒரு புள்ளி நான், ஒரு புள்ளி ஊழியத்துக்கு வர்ற அந்த ஊழியக்கார தம்பி தங்கச்சி, இன்னொன்று மேலே இருக்கிறது இது வந்து ஜீசஸ். நீ என்ன பார்க்கணும், ஜீசஸை பார்க்கணும். என் ஊழியத்தில் இருக்கிற இன்னொரு நபரை பார்த்தேன்னா நீ இடறி விழுந்துருவ. இன்னும் பாருங்க, என்ன பார்க்குறவ இயேசுவை மட்டும் நீ பார்த்தேன்னா கடல் மீது நடக்கிற அற்புதங்கள் போல உன் வாழ்க்கையில் நடக்கும். இப்படி தான் ஊழியத்தை எடுக்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறேன், வெக்கம், மானம், சூடு, ஜோரணம் இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் ரட்சிக்கப்பட்டாலே இருக்கக்கூடாது. செத்த பாம்பு போல இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இங்கே 6 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பிரச்சனையே அன்றாடக விசாரணைகளை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அங்கேயே பூரம் பிரச்சனை வந்துருச்சுங்க. அல்லேலூயா. 5 அதிகாரம் தான் எழுப்புதல், 6 அதிகாரத்திலே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இவங்க பார்க்குறாங்க, அந்த 12 சீசர்கள், ஆண்டவர் அழைக்கப்பட்ட சீசர்கள் பார்க்குறாங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளை பாருங்க. நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இன்னைக்கு இருக்கிற எல்லா முழு நேர ஊழியர்களும் தலைவர்களும் செய்ய வேண்டிய தீர்மானம். சில சபைகளை பார்த்து எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, யாரையும் மற்றவங்களை அனுமதிக்க மாட்டாங்க. பாருங்க, இவங்க சொல்றாங்க என்னுடைய வேலை என்ன. அடுத்து அவங்க எடுக்கிற தீர்மானத்துல பெரிய அவங்க தீர்மானம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அன்பு சகோதர சோரே, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்பும்படி நீங்களும் ஜெபியுங்கள் ஐயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்கள், இடைவிடாமல் போதிக்கிற ஊழியம் செய்கள், பிரசங்கிக்கிறவர்கள் எழும்பும்படி ஜெபிக்க வேண்டும். 5ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான், பிலிப்பு, பிரோகுராமையும், அடுத்து நிக்கோனரையும், தீமோனையும், பர்மெனாவையும், யூத மார்க்கத்தமைந்தவனான அந்திரியோ பட்டணத்திலாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு, ஒருங்க பாற்றையும் 7 பேரை எழுப்புறாங்க. பகுதி நேர ஊழியக்காரர்கள் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பிச்சு 5 அதிகாரம் முடிகிறதுக்குள்ள இங்கு என்னுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேத புஸ்தகம் ஜீவிக்கிற ஜீவனுள்ள இந்த வேதாம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பகுதி நேர ஊழியர்கள் தேவை. அவர்களுக்கென்றே ஒரு அதிகாரத்தை ஒதுக்குகிறார். அல்லேலூயா. நான் இதில் என்ன எதிர்பார்க்கிறேன், இதற்கு முந்தின அதிகாரத்தில் பேதுருவைகள் மூலியமாக நடந்த அற்புதங்கள் நிறைய இருக்கிறது. யோவான் அங்கே அற்புதங்களை செய்கிற அந்த பாற்றவுடைய பங்களிப்பு இருக்கிறது. மீதி ஊழியர்கள்லாம் என்ன ஆனாங்க, மீதி சீசர்கள்லாம் என்ன ஆனாங்க, இப்படி ஒரு கேள்வி வருதில்லைங்க. 6ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பகுதி நேர ஊழியர்களுக்காக இடம் கொடுக்கிறார். இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழியத்தில் முழு நேர ஊழியர்களும் தேவை. முழு நேர ஊழியம் மட்டும்தான் ஊழியக்காரர்கள் இல்லை, பகுதி நேர ஊழியர்களும் தேவை. யாரை கொண்டும் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கு இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முக்கியமானது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள். இன்னைக்கு எல்லா விசுவாசம் பரிசுத்த ஆவியின் நிறைந்தவர்கள் சர்ச்சுக்குள்ளேயே கிடக்காங்க. அதுக்காக அது தப்புன்னு சொல்லலை. அவங்க ஆண்டவருக்காக எழும்பணும். உங்களுக்குன்னு ஒரு அற்புதங்களை ஆண்டவர் வைத்து வச்சிருக்கிறார். சில பட்டணங்கள் காத்திருக்கிறது. சில அற்புத அடையாளங்களை உங்களுக்கு உண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்.
அல்லேலூயா. வைராக்கியம் உள்ள பகுதி நேர ஊழியர்கள் செய்யணும். நான் சொல்றேங்க, முழு நேர ஊழியர்கள் மாத்திரம் இந்த தேசத்தை சந்திக்க முடியாது. அப்படி முழு நேர ஊழியர்கள் யாரும் வரல. முழு நேர ஊழியரா தன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற பெற்றோர்கள் எழும்பல. எந்த பெற்றோர்களும் தாம் பிள்ளை பகுதி நேரமாக கூட ஊழியம் செய்ய விரும்பல. அவங்க என்ன விரும்பணும், சும்மா சர்ச்சுக்கு போகணும், பிரசங்கம் கேட்டு வீட்டில் வந்து கறி மீன் முட்டை சாப்பிட்டு தூங்கணும். அவன் சபைகளில் ஒரு பாஸ்டரோட ஒரு உதவி ஊழியம் செய்யணும், உதவிக்கார ஊழியம் செய்யணும், ஒரு கிராமத்துக்கு போகணும், ஒரு சிறுவர் ஊழியம் செய்யணும். இதெல்லாம் எந்த பெற்றோர்களும் விரும்புகிற பெற்றோர்களும் இல்லை. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? விசுவாசமும் ஆவியில் நிறைந்த அநேகரை எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நான் யோசிக்கிறேன், 5 அதிகாரத்தில் வரைக்கும் முழு நேர மிஸ்டரிகளை சீசர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிற என்னுடைய வேதாகமும் 6 அதிகாரத்திலிருந்து பார்ட்-டைமர்ஸுக்குன்னு சில பகுதிகளை ஒதுக்குகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, 6 அதிகாரத்திலிருந்தே ஸ்தேவான் எழும்பிட்டாரு. 7 அதிகாரம் ஃபுல்லா ஸ்தேவனுக்காகவே பரிசுத்த ஆவியான ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட 60 வசனங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அவனுடைய பிரசங்கமும் அவன் கல்லறியப்பட்ட போதும் கூட, கற்களிலான் அனைவரை எரிந்த போதும் கூட அவன் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். அந்த உபத்திரவத்தில் என் ஆண்டவருடைய தரிசனங்களை காண்பிக்கிறார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற என் ஆண்டவர் எழும்பி நிற்கிறார். அன்பு கிறிஸ்தவனே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்தேவானாக ஆண்டவர்க்கென்று வைராக்கியம் உள்ளவனாய் எழும்பும் போது சிங்காசனத்தில் என் ஆண்டவர் அமர மாட்டார், உனக்காக நின்று உன்னை பாராட்டி கொண்டிருப்பார். அல்லேலூயா. உபத்திரவத்திலும் ஜெபிக்கிற ஸ்தேவான்கள். அல்லேலூயா. இன்னும் 8 அதிகாரத்தை பாருங்க, அதே பார்ட் டைம் ஊழியர்கள் பகுதி நேரம் அழைக்கப்பட்ட பிலிப்புக்கென்றே ஒரு அதிகாரத்தை ஆண்டு ஒதுக்கிறார். அவனை கொண்டு அந்த 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு பட்டணம் எங்கிலும் சந்தோஷம் வந்ததா, ஒரு பட்டணத்தை அசைக்கிறாங்க. அற்புத அடையாளங்களை பிலிப்பை கொண்டு ஆண்டவர் செய்கிறார் ஐயா. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு காந்தாகிய தேசத்தினுடைய மந்திரி, ராஜாக்களை, அதிகாரம் உள்ளவர்களை இந்த பகுதி நேர ஊழியராகிய பிலிப்பை கொண்டு செய்கிறார். இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களை இன்னும் பாருங்க, நீங்க அடுத்தடுத்து பாருங்க. 9 அதிகாரம் யாருக்குங்க? சீசர்கள் கிடையாது. இயேசுவோட 3 வருஷம் அங்கேயே கற்றுக்கொண்டவங்க, நேரடி பயிற்சி பெற்றவங்க இல்ல. 9 அதிகாரத்தில் உபத்திரவப்படுத்தின, என் ஆண்டவரை துன்பப்படுத்தின சவுலுக்காகவே அந்த அதிகாரத்தை ஒதுக்கி இருக்கிறார். நின்று கொண்டே போகிறது ஐயா. ஒருவேளை 10ஆம் அதிகாரத்திலே பேதுருவை பயன்படுத்தின சம்பவம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவேன். நான் சொல்றேங்க, அந்த 10 அதிகாரத்தோட ஹீரோவே யார் தெரியுமாங்க? கொர்நேலியுங்க. பேதுரு அவர் சந்தேகப்பட்டு அவர் கேஸ்ட் பார்க்குறார். அவர் அல்ல, அப்படிதான் நினைக்கிறேன் நான். அவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஜாதிகளுக்கு மட்டும்தான் சொந்தமானவங்க. இப்படி நினைக்கிறவர் போல் இருக்கு. அவருக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவன் பாட்டுக்கு தரிசனம் பார்த்து மேல் வீட்டில் இருக்கிறான். அவனை ஆண்டவர் சந்தித்து ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் புறப்பட்டு போடா, அங்கே புறஜாதிகள் மத்தியில் பரிசுத்த ஆவினால் நிரப்ப விரும்புகிறேன். ஆண்டுடைய இருதயம் சபை மக்கள் மாத்திரம் அங்கு பிரசங்கிக்கிற பேதுருவாக நீ இருக்க விரும்பவில்லை. அங்கு தேவையுள்ள இயேசுவை அறியாத ஒரு கூட்ட ஜனங்கள் கொர்நேலி வீட்டில் இருக்கிறார்கள். கொர்நேலி நான் தெரிந்து கொண்டவன், இடைவிடாமல் ஜெபிக்கிறவன், தரிசனமாக்குற கொர்நேலியு. அவன் தன் வீட்டிலே ஒரு ஆண்டவர்க்கென்று வைராக்கியத்தோடு கூட விசேஷ சிநேகிதர்களையும் உறவுக்காரர்களையும் கூட்டி வைத்திருக்கிறான். நீ அங்கு போய் பிரசங்கி என்று சொல்லி பேதுருவை அனுப்புகிற. என்னை பொறுத்தளவுக்கு 10ஆம் அதிகாரமும் ஒரு கொர்நேலி என்ற சீசனுக்கு, பகுதி நேர ஊழியக்காரனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒதுக்கி இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, முழு நேர ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட டேவிட் கணேசனும் ஆண்டவருக்கு தேவை. என்னோடு கூட இருக்கிற 1000 மிஸ்டரிகளும் ஆண்டவருக்கு தேவை. ஆனால் நாங்கள் மாத்திரம் ஊழியம் செய்து இந்த தேசத்துல எழுப்புதலை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இன்னும் எனக்கு என்ன கேள்வின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது சுத்தி பேதுருவை குறித்து போடப்பட்டிருக்கிறது, யோவானை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதி சீசர்களெல்லாம் என்ன ஆனாங்க தெரியல. இன்னைக்கு இருக்கிற அநேக பிரசித்த உற்ற ஊழியக்காரர்கள் யார் அங்க ஹீரோக்களா இருக்கிறாங்க? ஆசீர்வாத வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பெரிய ஊழியரா தமிழ்நாட்டில் காணப்படுகிறார்கள். சிலுவை சுமக்கிறவர்கள், இயேசுவுக்கென்று அநேக
கிராமங்களுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும், இயேசுவை அறியாதவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று பிரசங்கிக்கிறவர்கள் மிக 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 குறைவு. ஒருவேளை நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களை கிராமத்தில் மறைந்து கிடந்த எவர்களை, நாங்கள் உண்டு இயேசு உண்டு சும்மா எங்களால் ஆன ஊழியத்தை செய்த எங்களை தகப்பனை போல நேசித்த மோகன்சி, லாசரஸ் போன்ற அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு வறட்சியாக இருக்கிறது ஐயா. அவர் எங்கள் மேலே அன்பு செலுத்துறதுனால ஒருவேளை நாங்களும் அவங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய எத்தனை பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. 1,00,000 வாலிபர்கள் கூட்டப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் 500 மிஷனரிகள் அனுப்பப்படுவதற்கு ஒருவேளை அவர்களும் காரணமாக இருக்கிறார்கள். இணைந்து 500 மிஷனரிகள் எழுப்ப முடிகிறது. அருமை தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரே ஒரு மோகன்சி, லாசரஸ் மாத்திரம் இணைந்தால் போதாது. எழுந்து கட்டும் வாருங்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் வர வேண்டும், ஒரு ஸ்தாபனங்களாக இணைய வேண்டும் ஐயா, திருச்சபைகளாக இணைய வேண்டும், முழுநேர ஊழியக்காரர்களாக இணைய வேண்டும். ஒரு பட்டணத்துல போனா அங்க இருக்கிற ஊழியக்கார கூட்டமே 2 பிரிவு 3 பிரிவு இருக்குது. நான் போலை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன். என்னங்க எழுப்புதல்! என் சொந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 11 ஜாதிகளுக்கு மேலே இருக்கிறோம். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாங்க. நாடார் இருக்காங்க, தேவர் இருக்காங்க, எஸ்சி நண்பர்கள் இருக்காங்க, நாயக்கர் இருக்காங்க, ரெட்டியார் இருக்காங்க, பிள்ளைவாழ் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ ஜாதி பிரிவினைகள் என் சொந்த கிராமத்தில் இருக்குங்க. ஆனால் எங்களுடைய கிராமத்தில் நான் கவனித்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் அன்பு செலுத்துவோம், உறவுகளை சொல்லி கூப்பிடுகிறோம். அண்ணன், தம்பி, மாமன், மச்சான். பாருங்க, நான் ஒருத்தர்னா ஒரு நாயக்கர், அவங்கள அண்ணன்னு சொல்லிட்டேன். அவர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாருங்க. இந்த கணேசன் அண்ணா, உனக்கு அண்ணனாடா வேணும், நான் மாம முறை வேணும்டா. நீ எங்கேயா என் கூட சொந்தக்காரனையா, நான் வேற ஜாதி நீ வேற ஜாதி அப்படிங்கிற. பாருங்க, உறவுகள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் சில நாட்களிலே சேர்ந்து கொள்கிறோம், ஒரு மனதோடு கூடிக்கொள்ளுகிறோம். ஆனால் வேதனை என்ன தெரியுமா? இன்றைக்கு திருச்சபையில் நான் ரட்சிக்கப்பட்டு புறஜாதியனாக போன போது, ஐயோ எத்தனை ஜாதி பிரிவுகள் ஐயா, எத்தனை உபதேச பிரிவுகள் ஐயா, எத்தனை வைராக்கியத்தோடு இருக்கிறார். ஒரு சபையார்கள் இன்னொரு சபையார்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிற, உபவாசிக்கிற ஒரு கூட்டம் இல்லை ஐயா, கூட்டம் இல்லை. ஒரு அருமையான ஒரு ஊழியர் கருத்தரங்கு நடக்கும்போது அங்கு எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காரணம் என்ன செய்யறேன்? நீ மிஷனரி ஊழியத்தை செய்கிறவர்கள், இது சுவிசேஷர்கள் கூட்டம், இது அப்படின்னு என்னை மறுத்துடுறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என்னை யாரும் கூப்பிடுறதில்ல. இது பாஸ்டர்ஸ்கள், இதில் நீ வரக்கூடாது. நான் சொல்கிறேன், எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போமே, எல்லாம் ஜெபிப்போமே. சிலருக்குள்ள எல்லா பிரிவுகள், ஜாதி பிரிவினைகள் என் கிராமத்தில் இருந்து நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்தில் எவ்வளோ ஜாதி பிரிவினைகள் பிரிவினங்களாக இருக்கிறது. ஏஜி ஜாதி, சிபிஎம் ஜாதி, சிஎஸ்ஐ ஜாதி, லுத்துரன் ஜாதி, ஆர்சி ஜாதி, இண்டிபெண்டன்ட் ஜாதி, சர்ச் ஆஃப் காட் ஜாதி. என்னையா இது? ஒருத்தர் இன்னொரு சர்ச்சுக்காரனுக்கு மதிக்க மாட்டான், தோத்திரமாட மாட்டான். என்ன வேதனை ஐயா, வேதனை ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் அநேக ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிற அந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, உங்களை ஸ்தேவானாக நீங்கள் எழும்புவீர்களா? பிலிப்புவை பயன்படுத்தினது போல உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் எழும்புவீர்களா ஆண்டவருக்காக? நீங்கள் ஒருவேளை அந்த ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பெரிய பெரிய தலைவர்களுக்கு பின்பாக இருந்தது போதும். அவர்கள் ஜெபிக்கிறதிலும் போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருக்கட்டும். உங்களை கொண்டு ஒரு பட்டணத்தை அசைக்க விரும்புகிறார், அற்புத அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். பிலிப்புவே நீ வா, உன்னோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். பிலிப்போடு கூட வனாந்திர மார்க்கமாய்ப்போ, வனாந்திர மார்க்கமாய்ப்போ. அந்த பிலிப்பு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவனாக அந்த பிலிப்பு இருந்தால், இங்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டணமே சந்தோஷம் அடைகிறது. ஒவ்வொரு நாளும் அற்புத அடையாள வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். அப்பொழுது இந்த பிலிப்புவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டானது போல இன்றைக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவராகிய ஊழியக்காரர்களுக்கு வார்த்தை உண்டானால் கீழ்ப்படிந்திருப்போமா? இது ஆண்டவருடைய குரலே இல்லைன்னு சொல்லி நாம் எல்லாம் அங்கே தங்கி இருப்போம். தங்கிவிட்டோம் ஐயா.
அங்க ஆண்டவர் சொல்ல வனாந்திர மார்க்கமா போ. ஐயோ, இங்க இவ்வளவு கூட்டம் இருக்குது, இதை விட்டு எப்படி போவேன்? எனக்கு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது 25,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் என்ன பிரயோஜனம்? 1,00,000 வாலிபர்கள் என்னை திருச்சியில கூட்டுறேன்னு சொல்றீங்களா, என்ன பிரயோஜனம்? எல்லாரும் வேதனைப்படுத்துகிறார்கள். நான் இந்த வேதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பேதுரு எழும்பி பிரசங்கித்தார். ஏறக்குறைய 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். அந்த 3,000 பேர்கள் எங்கே? ஒரே திருச்சபை உண்டாக்கி அந்த பேதுரு அந்த 3,000 பேருக்கு ஒரு பாஸ்டர் அப்போஸ்தலனா இருந்தாரா? கேள்வி தெரியல. 3,000 பேர் கூடி ஒரே சர்ச்சில் போனால் வேதாத்தில் ரெக்கார்டே கிடையாது. என்னுடைய ரெக்கார்டு என்ன சொல்லுது? அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஜெபித்தார்கள். அங்கங்க சதறி போய் வீடுகள் தோறும் ஆண்டவருடைய ஆலயத்தை கூட்டுகிறார், திருச்சபையாக ஆராதிக்கிறார்கள். வாட் ஹேப்பன் டு 3,000 தெரியல. மார்க் புஸ்தகத்திலே ஆண்டவர் வனாந்திரத்திலே 4,000 பேர்கள் போஷிக்கப்படுகிறார். 4,000 பேர்கள் இயேசு அற்புதர் என்பதை ருசி பார்க்கிறார்கள். 7 அப்பங்களை கொண்டு 4,000 பேரை சாப்பிட்டு திருப்தி அடைந்து 7 குடை நிறைய மீதியாக எடுக்கிற அடுத்த வசனத்துல அங்க என்ன போட்டு தெரியுமா? உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தை நீங்க அப்படியே வாசிட்டே பாருங்க. மார்க் 8:8 என்ன போட்டிருக்கு? அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4,000 பேரா இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். அடுத்த வசனம் பாருங்க. உடனே அவர் தம்முடைய சீசரோடு கூட படவில் ஏறி தல்மனுத்தாவின் எல்லைகளுக்கு வந்தார். ஆண்டவரே, நீங்க என்ன இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நேர் அற்புதர் என்கிறத ருசி பார்த்துருக்கிறாங்க, ஒரு சர்ச்சையார் வைக்க வேண்டாமா? அந்த 4,000 பேர்களை நீங்க வழிநடத்த வேண்டாமா? சீசனை மாற்ற வேண்டாமா? உபதேசங்களை சொல்ல வேண்டாமா? காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டாமா? டான்ஸ் ஆட சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இப்படி எல்லாம் அவருக்கு பொறுப்பு கிடையாதா? அவர் பாட்டுக்கு அடுத்த ஊருக்கு போயிட்டாருங்க. படவிலையர் அடுத்த ஊருக்கு போயிட்டான். எனக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார்? மகனே, உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன் வேலையை நீ கரெக்டா செய். எல்லாரும் போதகராக ஆக முடியுமா? எல்லாரும் சர்ச்சை ஆரம்பிக்க முடியுமா? யாருங்க விதைக்கிறது? எல்லாரும் அறுவடை பண்ண காத்திருக்கான். ஒரு ஊழியக்கார்ட்ட சொல்லும் போது என் ஊழியத்தை கிரிட்டிசிசம் பண்ணாரு. ஃபுட்பால் விளையாடுற கணேசன், நீ வந்து கோல் போட மறந்துடுற. என்ன ஊழியது சொன்ன? நான் சொன்னேன், ஃபுட்பால் ஒரு 11 பேர் விளையாடுறாங்கன்னா எத்தனை பேர் கோல் போடணும்? ஒருத்தர் தான் கோல் போடணும். மீதி உள்ள டீம் எல்லாம் ஒரு கோல் கீப்பராக ஒருத்தர் இருந்தாலும் மீதி 9 பேர் எதிரி அணியிட்ட இருக்கிற அந்த பாலை தட்டி லாவாக தட்டி அந்த சரியிலேருந்து மீட்டெடுத்து அந்த யார் கோல் போடணுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அந்த கோல் போடுறவனு போட்டு அவன் ஒருத்தர் தான் கோல் போட முடியும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் கோல் கம்பத்துல இருக்கோங்க. எதிரிட்ட இருந்து ஆத்துமாக்களை பேத்தெடுத்து வந்து சேர்க்கிற இன்றைக்கு சுவிசேஷர்கள் இல்லை, மிஷனரி பணிகள் செய்கிறவர்களுக்கு ஆள் இல்லை, விதைக்கிறவர்கள் ஆள் இல்லை. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆண்டவருடைய கடைசி கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஊழியக்காரர்கள் குறைவையா? தரிசனம் பார்க்கிற, தரிசனங்களை சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் உண்டு. புது வருஷத்துல நிறைய தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நல்லது. ஆனால் என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு, எதிரே இருக்கிற ஆமத்தில் ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் எங்கே? என் ஆண்டவர் பரிதவிக்கிறாரே, 21 நூற்றாண்டுகளாயும் கிராமங்கள் பாழாய்த்தானே கிடக்கிறது. எதிரே இருக்க கிராமங்களை கழுதை கொட்டையில கட்டி இருக்கத்தானே காண்கிறீர்கள். அவளை கட்டவீர்கள், சீசர்கள் வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்க தரிசிகள் எங்கே? வேதனை ஐயா, வேதனை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். எழுப்புதலின் காலங்களிலே முழு நேர ஊழியர்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கென்று ஒரு எழுப்புதலை, ஒரு பங்களிப்பை கொடுக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் அதிகாரங்களிலே சில அதிகாரங்களிலே பகுதி நேர ஊழியர்களை கொண்டு அற்புதங்களை செய்த ரெக்கார்ட்ஸ், நடவடிக்கைகள் இங்கு எழுதப்பட்டிருக்கு. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, நீ ஆண்டவருக்கு தேவை. பிழிப்புவாக உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ வேலை பார்த்து கொடைக்கிற நேரங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வார். உன்னை ஒரு சேவனாக பயன்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்ட குரலீக்களாக பயன்படுத்துவார். உங்களான உதவிகளை எங்களுக்கு செஞ்சா போதும். ஒரு கூட்டம் நடத்துவதற்கு
கணேசன் நீங்க வாங்க எங்க இடத்துல இந்த அற்புதத்தின் நாள் என்று ஒரு கூட்டம் நடத்தல. நான் உங்களுக்கு இந்த ஒரு மண்டபத்துல பேசி விடுறேன். என்னால் முடிஞ்ச முயற்சிகளை மற்றவங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை கூப்பிடுறேன், என்னுடைய உறவுக்காரங்களை கூப்பிடுறேன். நீங்க வாங்க, என்னை கூப்பிடுங்க. கொர்நேலியுக்கள் தேவை ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் ஐயா. பகுதி நேர ஊழியர், மொழி நேர ஊழியர் அல்ல, எல்லாரும் ஊழியர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் மாற்றும் ஆதாயங்களாக மாற வேண்டும் ஐயா. ஆண்டவர் உன் கண்ணீரை துடைத்தாரா? கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நீதான் அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, அப்போஸ்தலர் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பகுதி நேர ஊழியக்காரனாக, பிலிப்புவாக, ஸ்தேவானாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கொர்நேலியுவாக ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு எழுப்புதலுக்கு ஒரு பங்கை கொடும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர்களை நிரப்பின அந்த வல்லமை உங்களை நிரப்பும் ஐயா. இன்றைக்கு தொடுவார், இந்த ஜெப வேளையை தொடுவார். எழும்புவீர்களானால் நம் எல்லோரும் தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை பார்ப்போம். கிராமங்களிலே எழுப்புதலை பார்க்க போகிறோம். இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 5 ஒரு 7 பேர்கள் பரிபூர்ணமாக எழும்பினது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஸ்தேவானாக எழுப்பும், பிலிப்புவாக எழுப்பும், கொர்நேலியுவாக எழுப்பும். அவர்களுக்கென்று நீ எழுப்புதில்லை, தமிழ்நாட்டின் எழுப்புதில்லை, கிராமப்புறங்களை எழுப்புதில்லை, ஒரு பங்களிப்பு நீ தருவீராக. அநேகர் சாட்சியாக எழும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும் ரூபாய் 1000 தங்கள் குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரின் சார்பாகவோ அல்லது குடும்பத்தின் சார்பாகவோ கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.